சபா முருகன் பல்ல கடிச்சு கொண்டு இருக்குதா நகத்தை என்னத்தை கடிக்குதுன்னு விளங்க இல்லை இருக்கிற நகத்தை முருகன் முருகன் ஓமடா என்னப்பா என்ன செய்யறீர் பாவன்றா நீ என்னப்பா கடுமையா யோசனையில இருக்கிறீங்க நீ என்ன நீ ஒன்றும் பாக்குற இல்ல போடக்கு இங்கப்பா எனக்கு இந்த கைகாலெல்லாம் பதறது என்ன மரம் என்ன மரத்துக்கு என்ன முட்டா கொடுத்து வந்துருக்கீங்க மரம் விழாது அது அப்படியா நிக்குது நீ என்னடா நேற்று கவலைப்பட்ட உண்டி ஆளை பற்றி ரொம்ப பிரயோண்டம் நடந்திருக்கு தெரியும் நான் நித்திரோண்டு ஒளிமினது எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வந்துட்டு ஒரு கணக்கு பிரயோண்டம் இல்லை நடந்திருக்கு என்ன பிரச்சனை எடி அது இன்றைக்கு ரணில கோட்ஸுக்கிலே கொண்டு வரணும் 26ஆம் தேதி இல்லடா இன்றைக்கு 28 எங்கடா ஐயா சொன்னாங்களோ அது வெளியில கைது செய்து இன்றைக்கு கொண்டு வரணும் ஆனா கொஞ்சம் கொண்டுலாம் போச்சாமடா என்ன வருத்தமா என்ன வருத்தம் நல்லா இருந்த மனுஷனுக்கு என்ன வருத்தம் பண்றீங்க இல்லடா எனக்கு என்னடாண்டால் நான் ஆஸ்பத்திரி போகாத காரணம் என்ன தெரியுமா வருத்தம் கிடந்தா ஆஸ்பத்திரி போய் பயம் இவங்களடா போனோடனே நேவான் எழுதி போட்டுதான் இப்படிதான் கதைக்கிறவங்க எல்லாம் கதைச்சால் நீ அல்சரண்டு போவே பேந்து கேன்சர் வாங்கலடா உனக்கு ப்ரெஷர் இருக்கு கொலஸ்ட்ரால் கொண்டு எல்லாம் போதவாங்கன்னு சொல்லி பயத்துலாண்டா போறல எங்கண்டியாக கனி பேர் ஆஸ்பத்திரி தெரியுமே ஆனா அது உண்மை போல கிடக்குறா உண்மை அது வருத்தம் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க போறாங்க வருத்தம் இல்லாம வருத்தம் இருக்குமா நினைக்கிறேன் பாக்கல நீ அந்த அளவுல ஜங்மேர் இருக்குது 300 சட்டத்தரணிகள் அள்ளுப்பட்டு போயிருக்காங்க நான் வரேன் எல்லாம் கதைக்க போய் இப்போ அவருக்குரிய சட்டத்தரணி போய் கோர்ட்ஸில் சொல்லியிருக்கிறார் அவருக்கு என்னடா சொன்னதுன்னு சொன்னால் உயிராபத்துன்னா பேருயிராபத்து இருக்காம் நான் நிஜம் இவங்களா சுடுற பேராபத்து கிட்ட கொண்டு நான் ஜோதிச்சால் அது இல்லையடாப்பா அப்படியும் இல்லையா வருத்தமாமடா என்ன இதயத்திலே அதுக்கு இதயத்தில படிச்ச நீ அடே அந்த 4 பயர் கிடாக்காம இதயத்துக்கு ரத்தம் 4 பயரும் பிரச்சனையா 4ல கொஞ்சம் அடைப்பான் 1ல 100 வீதம் அடைப்பான் என்ன கரைச்சலா கிடக்கு அது வேற பொருள் இன்னும் சொல்றேன் அது மற்றது இது சிறுநீர் இழப்பொண்டு இருக்கான் சிறுநீர் உயிர் அழுத்தம் புல்லாயிருக்காம் மற்றது சலரோகமுமாம் மற்றது இன்னும் ஒன்று சொன்னவங்களோடா மற்றது இன்னும் வருத்தம் கணக்கத்தான் சொன்னவங்க வருத்தம் அவருக்கு இருந்தான் இருக்கப்ப இல்ல அவன் இருக்கலாமோட உயிரோட இவ்வளவு வருத்தம் பண்ணா என்ன துணி கண்ட இவ்வளவு வருத்தம் வந்தது எனக்கு பொண்மையா யோசிக்க பயமா கிடந்தது இவ்வளவு வருத்தம் 100 வீதம் அடைப்போம் எனக்கே பயமா கிடக்கப்பா இவ்வளவு வருத்தங்களை என்ன தெரியுமோ டாக்டர் மாதிரி சொல்லிக்கிறான் தானே ஆபரேஷன் பண்ணலாமன்ட்டு அதுக்கு உண்ட சொல்லி விட்டுறாங்களோ ஒருத்தன் சொல்றான் ஆபரேஷன் செய்யலாதான் அது இதுக்கு பக்கத்துல கிடக்காம் இது பக்கத்துல இருக்கிறானே அந்த 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 பயரை விட்டு இல்லாதாம்டா விட்டுனா இதயத்தையும் பற்றி விட்டுருவான் நான் நினைக்கிறேன் ஏதோ நான் சொல்ல விரும்புறேன் அப்படிதான் பயப்பட இல்லையே அப்படி ஒண்ணும் செய்ய அந்த மனுஷனுக்கு நடந்துருமாண்டு நான் இது இந்த படங்கள் பாக்குறது நீ நான் நேரில இருந்து தான் ஜோதிச்சுட்டு சினிமா படங்கள் பாக்குறது அரசியல்வாதிகளுக்கும் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் அது மாதிரி இருக்குமோடா இல்லது உண்மையோடா தெரியல என்ன மாதிரி அது மாதிரியும் தான் நல்ல என்ன ஜோஜி பேர் இவ்வளவு பெருத்தம் கிடக்குது என்ன பெரிய பரபரப்பா இருக்கிறாங்க கொழும்பும் ஏதோ சொல்லி அடுத்து அரகல தூங்க போதுண்டு கோகோம் அனுரா கோகோம் அனுராக் கோகோம் இல்ல கத்துறானு என்னது மாறி நடக்குது அப்படி நடக்குது ஆனா சனம் கொஞ்சம் வந்திருக்குது எங்க நீதிமன்றத்துக்கு சுத்தி சனம் உண்டாக்கி முழுக்க அது ஏன் நின்றுடா மேரி உழையிடாப்பா புறா எனக்கு அந்த ஆண்ட கதை கேட்டு எனக்கு கிட்னி போட்டு பயமாக்குறாக்குது இதுக்குள்ள ஒரு மேரி நோகுது அது வர அங்க கோட்டை சுத்தி சனம் வந்து நின்றோண்டு அனுரா கோகோம்ன்றது நான் என்னடா பழைய நியூஸ் எதுவும் போடுறானோ படிப்பா பார்த்தேன் கோத்தாவோ அனுரா கோ அப்படி கதைக்குது ஒரு பக்கத்தால நின்றோண்டு சனம் வந்து கொண்டு இருக்கடாப்பா இதுக்கு அரசியல் கட்சிகள் அது வேற நாமல் வந்த உசார பத்தியும் நாமல் அன்பெல்லாம் அன்பு எல்லாம் முந்தி மனசுக்கா கிடந்திருக்கு இப்போ வெளியில வருது இப்ப எல்லாம் வெளியில வருது எல்லாம் வந்துட்டாங்க வந்து சுத்தி நிக்கிறாங்க வந்திருக்காங்க அம்மா பார்த்தோம் அம்மா போய் பார்த்தா சஜித் ஐயா தெரியாது எங்கட தோழர் வந்து பாக்க பார்த்தாலும் பார்க்கக்கூடிய ஆள் தெரியுமே அனுராயா சொல்றீங்களா சொல்றேன் அந்த அழகே இந்த இதுக்கு வர போகுது
வந்தவரையும் ஒருக்க பார்த்துட்டு போவோம் பாவம் சுகம் ஜனாதிபதி சம்பந்தம் இல்லையா இது நீ தானே சொன்ன யாரோ போய் கோர்ட்ல வழக்கு போட்டான் அப்ப அவன் விசாரிச்சான் சட்டம் தானே சட்டத்துக்கும் ஜனாதிபதிக்கு என்ன தொடர்பு ஆனா இந்த ஜனாதிபதி நிதியத்திலேயே அவர் காசு எடுக்கலாம் இனி அந்த ஒப்பரேஷன் செய்யறா பைபாஸ் செய்யறா அப்ப ஜனாதிபதி நிதியத்துக்கெல்லாம் போடுறதில்லோ இப்ப எல்லாம் நிப்பாட்டிட்டாங்கல்ல காசு எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன் முதல் ஜனாதிபதி நிதியத்திலே தானே காசு எல்லாம் அடிபட்டு உங்க முதல் பிரச்சனை வந்த பேப்பர்ல எல்லாம் வந்து அது மாதிரி எடுத்து விடுறான் இவர் எனக்கு என்னன்னா முதல்ல வருத்தம் இருக்கா இல்லையான்னு உண்மையான கன்ஃபார்ம் பண்ண மட்டும் நான் நம்ப மாட்டேன் வருத்தம் இருக்கும் என்ன இருக்கலாம் ஆனா இவ்வளவு இருக்கக்கூடாது கணக்கு என்னோட 100% அடைப்பண்டா நாங்கள் எப்போ முடிஞ்சிருக்கோம் இல்லையா என்ன அதுவும் பயத்தின்னு சொல்லுவாப்போம் அன்றைக்கு போய் இப்படித்தானே போனது அன்றைக்கு போய்க்க இப்படிதான் போனது படிவா தான் போனது பொக்கெட்டு கையோ அந்த பொக்கெட்டுக்கு ஒரு கைப்பிடி வேறு அப்படி போய் அந்த லெவலாக போவார் அப்படி போய் இப்படி நின்றுவார் இப்படி நின்று தான் போட்டி கொடுத்துவார் இன்றைக்கு என்னோட சொந்தவர் எனக்கு உண்மையாக சந்தேகமாக தான் கிடக்கு சினிமா விளையாட்டோ அல்லது சிலவோட பாவம் வருத்தம்டா பாவம் தான் ஆனா திடீரென்று உலா வருத்தம் மாறுறன்றது எனக்குண்டா போய் என்ன இருக்குமா இச்சுக்குமென்றால் ஆள் இருக்காது இப்ப அவ்வளவு வருத்தம் இருக்குமென்றால் ஆள் இருக்கிற கஷ்டம் என்ன 100% அடைப்பட்ட எங்களையே கொண்டே காமராக போட்டுருவாங்க இல்லையே இவ்வளவு கிட்னி பெயிலியர் கிட்னி பிரச்சனை ரத்த உயர் அழுத்தம் 4 வயர்ல 3 வயர் பிரச்சனை 1 வயர் 100% பிரச்சனை தண்ணியும் குடிக்கிறாராம் இதுக்குள்ள ஏண்டா பேருந்து என்ன நீ இவ்வளவு வருத்தத்தை விட பேருந்து என்ன வருத்தம் பேய் காட்டுறாங்களே இதுக்குள்ள என்ன தெரியுமோ எங்கண்டே ஆகலைண்டா போய் பார்க்கல யாரு எங்கண்ட தமிழ் கட்சியோட ஒன்று போய் பார்க்கலப்பா அதே முந்தி நல்ல ஒட்டுத்தானடா முதல்ல என்ன ஆரம்பத்துல அந்த டக்ளஸ் ஐயா போய் பார்த்த மாதிரி அவர் போய் பார்த்தவர் அவர் பிரச்சனை இல்லை அவரை விடு அவர் பார்ப்பார் அவர் என்ன சொல்லு என்னன்னு சொல்றவரடா மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று சொல்லி கொண்டு தான் அப்படி இருந்து கொண்டு எங்கண்ட நாட்டை அபிவிருத்தி செய்யணும்னு எந்த அரசாங்கம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ஒற்றுமையா போய் எங்கண்ட நாட்டை அபிவிருத்தி செய்யறேன் அவற்றை கொள்கை நடுக அந்த நடுக ஒரே கொள்கையை சொல்லி ஒன்றா இருக்குது சரி ஒரே கொள்கையை சொல்லிச்சு அந்த போச்சு பார்த்து பிரச்சனை வந்து வெளிப்படையா போய் வந்துட்டான் பாவி போவில்லை ஆனா போக விருப்பம் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்றுக்கு தானே நீ கதை அரசியல் விருப்பம் இல்லாம இருக்குமே விருப்பம் இருக்குமே இல்லையாண்டு இல்ல காட்டிக்கொள்ளல அது மற்றும் இது தெரியுமா உனக்கு வீடு வெளிச்சம் இல்லை சங்கு மற்றது என்ன இந்த இதுக்குள்ள அடுத்த இதை சொல்லுண்டா சங்கு மான் இல்ல வீடு சங்கு சைக்கிள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கணுமா இப்ப ஒற்றுமையா போட்டோ எல்லாம் எடுத்துக்கணுமா செம்மணிக்கு நீதியாமண்டு அப்ப இவங்க அந்த ஒவ்வொரு கொள்கையிலே ஒவ்வொன்றுக்கு வந்து ஒற்றுமையா காட்டி போட்டு பேசி போறது அப்ப யார் அதை கோத்து விடுறாங்களோ உண்டா இல்ல என்ன செய்யறாங்களோ ஏதோ கண்ணையா போய் பாக்கல போடாக்குது இவங்க போய் பாத்துட்டு வந்தா நல்ல உதப்பிட்டுட்டு உது எல்லாம் பேருந்து அரசியல்கள் கொள்ளை அடிச்சது அதுவெல்லாம் வேண்டாம் காசு வாங்கினது வாங்காதது மனுஷனே போய் பார்க்கணும் பழகினாங்களே எதிரி என்றாலும் பழகின பிறகு என்னோட கதையா விட்டாலும் போய் பார்க்கணும் என்ன வருத்த நேரம் பார்க்கணும் மற்ற முழுமையான வருத்தம் இது அந்த அளவுக்கு உயிர் ஆபத்து பேராபத்து இருக்குன்னு சொல்லப்படுது அதுவும் கொஞ்சம் ஆபத்தில் படுற ஆபத்து ஆனா இன்றைக்கு வந்துருந்தா நிலை என்ன வேறு இல்ல நான் என்ன கோர்ட்ஸுக்கு போகல போல என்ன இப்ப க்ளோஸ் பண்ணிருப்பாங்களே இப்ப நாங்கள் சட்டத்தரணி வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்றால் அவர் பெறலாது இன்றைக்கு அவரை கொண்டு வரக்கான சாத்தியம் இல்லை அவற்ற நிலப்பாடு உயிராபத்துக்குரிய நிலப்பாடுல இருக்கிறேன் இப்படி சொல்லதாடா நான் நினைச்சேன் யாரோ துவக்கூட வந்தவங்களாக சொல்றதுக்கு உயிராபத்துன்றது நான் யோசிச்சது அது பார்த்தால் வருத்த ஆபத்து அப்ப ஆகையினால அவர் கொண்டு வரலாம் அதுக்கு ஏன் ஒரு சூழ்நிலை செய்வோம் கொண்டு பார்த்தாங்களா செய்யலாம் தானே அந்த இதுக்கு அடைப்பு அதுக்கு அடைப்பு இதுக்கு இது கண்டு நிற்கிது இப்போ இந்த சூமிலேன்றா செய்கிறோம் இந்த சூமில் கதைக்கலாம்னா கொண்டு வந்து விடலாம் தாடாங்க என்ன உன்ன மாதிரி என்ன மோட்டர் சைக்கிள் அல்லது ஆட்டோவிலேயே போடுறது ஏசி போட்ட மாதிரி நைஸா ஏற்றி கொண்டு நைஸா கொண்டே பாராமன்றம் இல்லை என்னடாவது நீதிமன்றத்தில் விட்டா ஏசி போட்டு வந்திருக்கிறான் அந்த சூமில் கதைக்கிற உஷா இருக்கிறான் தான் அந்த அங்கே போந்தானே அவங்க கதைக்கிறாங்கள்ட்டு நீ எனக்கு என்னென்ன தெரியுது இல்ல எனக்கு யோசிச்சோன்றது நானும் ஏதோ என்னதுக்கு இந்த யோசிக்க இல்ல நான் நீ யோசிக்க சிரிச்சு நான் எனக்கு உங்களுக்கு யோசனையா இருக்கா எனக்கு பயம் வந்து நான் அதெல்லாம் ஒரு பக்கம் நாங்கள் நினைக்கிறது எல்லாம் சரியாயிட்டு ஆஸ்பத்திரிக்கு சும்மா ஒரு வருத்தம் போனா முழு வருத்தம் சொல்ற மாதிரி சொல்லி போட்டாங்களோ அந்த அளவுக்கு நான் யோசிச்சது
அப்படி அங்கே முந்த விளையாட்டோ இங்கதான் முந்த விளையாட்டுன்றது ஆதிபத்திய வழியும் இப்படித்தாடா சொல்லல அதனை ஆனா அவங்க உள்ளதான் சொல்றதோ தெரியா நாங்கள் தான் அவங்கள காசடிக்க செய்யறாங்கன்னு சொல்றதோ அதுவும் தெரியல எங்களுக்கு தீர்வு என்ன கிடைக்குமோ நம்ம சொல்லி ஒரு பொருத்தம் இருக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன அடே அவர் இன்றைக்கு போயிருந்தா அவருக்கு தீர்ப்பில் வந்திருக்கு கடைசியா இன்னும் விளக்கம் அப்ப அடுத்த விளக்கம் மறியல் போட்டு விட்டுருவாங்க அந்த பேருந்து இல்லடா போய் 15 நாள் இருக்கணும் அதுக்கு அப்போ இன்றைக்கு கொண்டு போகாவிட்டது ஒரு நானே கூட நல்லது போகிறாங்க கொண்டு போய் தான் பிரச்சனை வந்திருக்கும் இப்போ அவர் ஆதிபத்தியில் சுகமாக வருத்தம் வந்தால் நல்லதானே வருத்தம் வந்தது நல்லதான் வருத்தம் வந்தது இல்லை எப்படியோட அப்போ ஒரு சுகபோகமாக வாழ்ந்தவங்கள் இன்றைக்கு நாங்கள் இதுக்க கிடந்துட்டு போனாங்கள் முழு வேகலையும் கிடந்துட்டு வந்த நாங்கள் என்னத்தையும் சமாளிச்சு கொண்டு போவோம் எங்களுக்கு அந்த கஷ்டம் பஸ்ஸிலேயே போகாத மனுஷன் பஸ்ஸிலேயே போகாத மனுஷனை கொண்டே இவங்கள் ஜெயில் வாகனத்திலே ஏற்றி பேருந்து இப்போ கொண்டு வந்து இது ஒழிய ஆனால் கொழும்பு தேசிய வைத்தியசாலையெல்லாம் இருக்குது அது பொதுமக்கள்கிட்ட வைத்தியசாலையோ அல்லது அவைக்கோ தேசிய வைத்தியசாலை கொழும்பு அதெல்லாம் போயிருக்கிறேன் அதை பார்த்தியோ அப்படி அந்த இடம் காசு மில்லுக்கோ தெரியாது அதுக்கு அல்லாடி அப்புறம் உண்டல்ல கொண்டு போறவங்களோ என்ன என்ன சொல்லி என்ன தெரியுமா சிவச்சாலையில இருக்கிறேன் அடே காசு சிலவடியாத அரசாங்கத்தில் சிறையில் இருந்தோடு பேருந்துங்கடா அப்பளவுக்கு கொண்டு வராவங்க இவன் தனியாண்டா போயிருப்பேன் என்ன அதுதான் தேசிய வைத்திய அப்போ தேசிய வைத்தியசாலையில் ஆனால் பெருசில் பார்ப்பாங்களே எங்களை மாதிரி விட்டுருவாங்களோண்டோ அப்படி இல்லை தானே அது பிரச்சனை இல்லை பார்ப்பாங்க என்ன செய்வோம் இப்ப செய்தி ஒன்றும் வருது இல்லை போடும் ஆர்ப்பாட்டம் அங்கங்க போலீஸ் எல்லாம் குவிக்கப்படும் முப்படை எல்லாத்தையும் கொண்டு வந்து குவிச்சு வச்சுக்கிறாங்கன்னா எதுவும் நடக்கலாம் இப்ப இவங்க இப்படிதான் நடக்கும்னு தெரியாமல கை செய்யிருப்பாங்க எல்லாத்தான் தெரியாது அரசாங்கத்துக்கு தெரியுதாடா ஒரு முன்னாள் ஜனாதிபதியை கைது செய்ய பிற்புலம் என்னன்னு தெரியாம கிடக்கு நான் நீ கொண்டு வர நியாயம் பெறாது பின்னாடி ஒன்றும் பெறா ஜூட்ராஜ் வந்தா வந்தது ஐயோ எங்கட அவங்கள ஐயோன்னு கத்தும் வேற யார் கத்துறது அங்கே உதயன் உதயன் பாபு இஞ்ச விர கடையில் எங்களை நடத்தி போடுவாங்க உதயன் பிள்ளைனுக்கு டிக்கெட் போட்டு இஞ்ச விர கடையில் இந்த முடிஞ்சிடும் உதயனும் கதைக்கும் இதுமே ஐயோ அந்த பொடிகள் ஒன்று இல்லையாப்பா நீங்கள் ஏனுங்க பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள் உங்கள்கிட்ட நீங்க நினைக்கிறீங்களே ஒன்றும் இருக்காது நீங்கள் சும்மா வாக்கல அப்படி கதை பெரியலே வந்து அப்புறம் சொல்றது கிடையாது எங்களை போட்டுருவாங்க கொண்டு போடுவாங்க அப்போ நாங்கள் எங்களை உங்க யார் பிடிக்கிறது இருந்தாலும் பாவம் தானே என்ன அப்ப நீ இப்ப என்ன முடிவா சொல்ற இப்ப உண்மையா என்ன முடிவுண்டா எனக்கு நீ வருத்தம் இல்லையோ நேற்று போட்டு நாங்கள் தனியில பெட்டி ஒரு வீடியோ அது நிறைய பேர் பார்த்துருக்கோம் கீழே கொமெண்ட்ஸ்களும் அரம்புறமா வருது நாங்கள் பார்த்து வரதுனால எங்களை மறந்துட்டாங்க 20 நாளா போயிட்டு இருக்கிறாங்க 20 நாளா போயிடுங்க பிறகு இந்த வீடியோ போடுறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் இனி கொஞ்சம் அரசியல் சூடு பிடிக்கும் போலாம் கிடக்கு பிடிக்கத்தானே வேணும் எங்க இப்ப போறது போனவே வரத்தானே வேணும் எங்க டாக்டர் ஐயா கதைகளும் கணக்கு இருக்கு முருகன் டாக்டர் கதை கிடக்கு விளையாட்டு கிடக்குது இருக்குது அப்ப என்ன மாதிரி போட்டு வரட்டா இப்ப நான் நிம்மதியா போட்டோம் பிரச்சனை உங்களுக்கு நாளைக்கு என்ன மாதிரி உங்களுக்கு சுகமாயிரும் உங்களுக்கு இல்ல அது சரி அவருக்கு உயிராபத்து வரக்கூடாது அதுக்கு நாங்க அப்படி நடக்காது அப்படி நடக்காது ஆனா எங்கிட்ட தோழரும் போய் பார்த்தா எனக்கு அவர் பாப்பார் மயக்கிடாக்கு எனக்கு இந்த மனசு என்ன சொல்லுது என்றால் அவரும் பாப்பார் ஒரு மனிதமானபடி என்ன கர்ணியமா போனோம் நிறைய அரசியல்வாதிகள் போயிருக்காங்க போன உண்மையே செய்தி பார்த்தீங்க தெரியல நான் ஆர்ப்பாட்டத்துல நிக்கிறாவே எந்த ஆர்ப்பாட்டத்துல எதிர்பார்ப்பாட்டத்திலையோ அதுல இல்ல நீ கரெக்ட் அதுல இவ போய் பார்த்தான்னு சொன்னதா நான் உண்மை போய் தெரியல நாங்கள் பார்க்காம சொல்லக்கூடாது ஆனா அவர் எப்படி ஒரு தகப்பன் மாதிரி தானே அது பிரச்சனை அது மனிதாயமானம் இதெல்லாம் மனிதாயமானம் அது அரசியல் வேற இதுவள் வேற கைது செய்தது போலீஸ் தானே நாங்கள் இல்லை ஆக்கள் இல்லை தானே போய் பார்க்கலாம் ஜனாதிபதி பார்த்தா கூட குறை இல்லை போயிட்டு வந்தா நல்ல போல அது நல்ல போனா நாங்கள் போனா என்ன வெளியில ஆரம்பரமா கதைப்பாங்க கதைப்பானு இவன் என்னடா 2 பக்கம் கேம் பிளேயர்னான்னு சொல்லுவாங்க இப்ப நாங்கள் கதைச்சா சொல்லுவாங்க டேய் தமிழருக்கு அவன் செய்தது தெரியாமல் இவங்களுக்காச்சும் ஒன்னிக்கிறாங்க எங்களுக்கு முழுக்க தெரியும் இல்லையே அவர் என்ன செய்தாரு தெரியும் தெரிஞ்சாலும் சும்மா இருக்கிற நல்லதானே நல்லந்தான் சரி அப்ப நிம்மதியா படுப்போம் நாளைக்கு பாப்போம் விஷயத்தை என்னன்னு பாப்போம் அப்புறம் வலிக்கிறடா சரி நீ வலிக்கிற ஓ இந்த கேமரா அவனால சுத்தி எடுக்குது என்ன இது என்னடா சுத்தி சுழறது என்ன நான் சுழற அதுவும் சுழறது போயிட்டு வரணும் என்னப்பா சரி நீ போட்டு வா